அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வருஷத்துல வரக்கூடிய ஒரு நாள் வரக்கூடிய ராம நவமி. இந்த ராம நவமிக்கு ராமர் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பிளெஸிங் கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் நம்ம இப்போ இந்த ரீடிங்ல பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல், பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்குன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல கண்ணை மூடி ராமரை மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா கிறிஸ்டலுக்கான ரீடிங்கும் நம்ம பார்க்கலாம். நீங்க உங்க கிறிஸ்டலுக்கான ரீடிங் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி தென் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ராமருடைய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கான ராமர் கார்டு. பைல் நம்பர் 1, உங்களுக்கு ராமர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, நீங்க எவ்வளோ பெரிய துயரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க ராமர் பெயரை உச்சரிச்சாலோ, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொன்னாலோ, ராமரை மனதார கூப்பிட்டாலோ, அவருடைய மந்திரங்களை சாண்டிங் பண்ணாலோ, அதாவது மந்திரங்களை நீங்க சொன்னாலோ, ஸ்ரீராம மந்திரத்தை சொன்னாலோ, சோ கண்டிப்பா உங்களால முடியாதுன்ற காரியம் எல்லாமே முடிய வைப்பார் அவரு. அண்ட் உங்களுக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெறிவாரு. சோ இந்த இம்மூவபிள் ஹிமாலயாஸ்ன்றது ஹிமாலயாஸ் நம்மளுக்கு நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது, சரிங்களா? சோ அந்த மாதிரி உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்துவாரு ராமர். எப்படின்னா, மத்தவங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தாலும், எவ்வளோ உங்களை கீழே இறக்கணும்னு நினைச்சாலுமே, சோ ஹிமாலயாவை இது வரைக்கும் எதாலையும் பீட் பண்ண முடியாது. எந்த மலை சிகரங்களாலையும் பீட் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்தாலையும் பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய ஒரு டிக்னிட்டி, உங்களுடைய கிரேட், அதையும் யாராலையும் பீட் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்ரீராமர் உங்களை ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துவாரு. நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள், டிஸ்ட்ராக்ஷன், அப்போலாம் ஸ்ரீராம ஜெயம்னு நீங்க மனதார கூப்பிடுங்க, ஸ்ரீராமரை கூப்பிடுங்க, அனுமனை கூப்பிடுங்க உதவி செய்யறதுக்கு. அண்ட் ஸ்ரீராம ஸ்லோகன்ஸை நீங்க உங்க வீட்டுல டெய்லியும் கூட நீங்க சொல்றதோ இல்ல போட்டு கேட்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது நிச்சயமா அவருடைய ஒரு எனர்ஜி, சக்தி உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். சோ இததான் உங்களுக்கு ஸ்ரீராமர் உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் மூலமா சொல்ல இருக்கிறாரு. சோ பைல் நம்பர் 1, கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ரீராம ஜெயம்னு, இப்பவுமே ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆசைகள் ஏதாவது இருந்தாலும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, அது எல்லாமே நிறைவேறும். சோ நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ராமருடைய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சோ பைல் நம்பர் 2, உங்களுக்கான ராமர் கார்டு. சோ பைல் நம்பர் 2, உங்களுக்கு ராமர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா,
மகாபாரதத்துல எப்படி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்ஜுனர் பக்கபலமா இருந்தாரோ, அந்த போர் யுக்திகளா இருக்கட்டும், அந்த போரை எதிர்கொள்றது வெல்றதா இருக்கட்டும் பக்கபலமா இருந்தாரோ, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையினுடைய போர்ல வாழ்க்கையானது ஒரு போராட்ட களம் தான். சோ நம்ம அதுல ஒரு ஸ்டேஜும் நம்ம வந்து போராடிதான் சக்சஸ் பண்ணி நம்மளுடைய இருப்பை நிலைநாட்டணும் அப்படின்றது இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்துல உங்களுக்கு அர்ஜுனர் மாதிரி ராமரே, அதாவது கிருஷ்ண அவதாரமான ராமரே உங்களுக்கு கூட இருப்பாரு, உறுதுணையா இருப்பாரு. நீங்க ராமரை மனசுல நினைச்சிட்டு ஸ்ரீ ராம ஜெயத்தை போட்டுக்கிட்டு நீங்க உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய நோக்கி நீங்க அடியெடுத்து வைங்க. அந்த போராட்டத்துல நிச்சயமா உங்களால வெற்றி பெற முடியும். முடிஞ்சா அர்ஜுனா ஸ்லோகத்தையும் நீங்க கூடவே சேர்ந்து சொல்லுங்க. கார்த்த வீரிய அர்ஜுனாய நம. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க எதை மனசுல நினைச்சாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தொலைஞ்ச பொருள் கூட உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க ராமருடைய அருளையும் பெற்று ராமரையும் மனசார வழிபட்டுட்டு நீங்க என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ எவ்வளவு பெரிய விஷயத்துல கால் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை செய்யும் போது முழுமையான ஒரு சக்சஸ் கிடைக்கும். அந்த போர்க்களமானது உங்களுக்கு வெற்றி களமா மாறும். சோ இதுதான் ராமர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ். சோ இதுல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு ஸ்லோகனும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நீங்க தாராளமா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் நீங்க எனக்கு வந்து நல்ல ஒரு அவுட்கம்ஸ் இருக்கிற ஒரு மெசேஜா நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க நானும் நம்புறேன். ஸோ பயல் நம்பர் 2, உங்களுக்கு கண்டிப்பா இந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல வந்து மனதார ஸ்ரீராம ஜெயம் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ கிறிஸ்டல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பையில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ராமர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ராமர் கார்டு. ஸோ பைல் நம்பர் 3, உங்களுக்கு ராமர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தால பிரச்சனைகளால நீங்க ஒரு தவறு செய்யறதுக்கு நிர்பந்தப்படுத்திருந்தாலும் சரி, பட் நீங்க ராமரை முழுதா மனதார நினைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா சாப விமோக்ஷனம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ராமர் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ நான்லாம் வந்து எனக்குள்ள நிறைய அழுக்குகள் இருக்கு, நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன், நான் இப்போ வந்து ராமரை வழிபட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்குதான் இங்க ராமர் வந்து உங்களுக்கு சொல்றாரு, நீங்க எப்போ ராமா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்போ ராமரை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே நீங்க வந்து தூய்மை ஆயிடுவீங்க. உங்களோட தவறுகளுக்கான ஒரு விமோக்ஷனம் நிச்சயமா கிடைக்கும், ஒரு சாப பாப விமோக்ஷனம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க எப்பவுமே ராமரை மனசுல நினைச்சிட்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் இதை எப்பவுமே நீங்க எந்த இடத்துல வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம். அப்படி செய்யும் போது உங்களுடைய சாபங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே விமோச்சனம் பெறும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்கும். ஸோ பாவ விமோச்சனம்ன்றது இப்போ வாழ்நாள் மட்டும் இல்லாம நம்ம ஆஃப்டர் த லைஃப்னு சொல்லக்கூடிய வாழ்நாளுக்கு அடுத்த இருக்கிற நம்மளுடைய லைஃப்லயும் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்சமா அது அமையும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ இந்த லைஃப்ல கண்டிப்பா தேவை. அதுக்கு நீங்க அந்த ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை நீங்க வந்து எப்பயுமே உச்சரிங்க, ஸ்ரீராமனை மனசுல நினைச்சுக்கிட்டு. ஸோ பயல் நம்பர் 3, இதுதான் உங்களுக்கான ஸ்ரீராமருடைய மெசேஜஸ். ஸோ இந்த மெசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க.